ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 31 இன்ச்சு பேண்ட்டு, சரிங்களா, சைஸ் பேண்ட் எப்படி உங்களுக்கு கட் பண்ணி காட்ட போகிற பாருங்கள். இதோடைய அளவுகள் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிடுங்க. இதோடைய உயரம் 35 இன்ச்சு, அடிக்கால் உயரம் 25 இன்ச்சு, இதோடைய புட்டம் சரிங்களா 33 இன்ச்சு, தொடை அளவு 22 இன்ச்சு லூஸு, முட்டி அகலம் 16 இன்ச்சு, கணுக்கால் அகலம் கீழ்ப்பக்கம் அகலம் 12 இன்ச்சு. இதை நோட் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், உள்பக்கம் வெளிப்பக்கம் துணியை பார்த்துருங்க, சரிங்களா. வெளிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சிருங்க. வெளிப்பக்கம் உள்ளே போகிற மாதிரி மடிச்சுட்டு நல்லா க்ளீனாக வச்சுருங்க. அப்புறம் பாருங்கள், கீழ்ப்பக்கம் ஒரு எல் கோடில் ஸ்ட்ரெயிட் மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1.25 இன்ச்சுக்கு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. கீழ்ப்பக்கம் 1.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அந்த 1.25 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுருங்க, சரிங்களா. இப்போ இதோடைய உயரம் எவ்வளோன்னு பாருங்கள். உயரம் நான் 35 இன்ச்சு உயரம்னு சொல்லியிருக்கேன். அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 34 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. 34 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. இந்த பக்கமும் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 34 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அந்த 1 இன்ச்சு எதுக்காக கம்மி பண்ணுறோன்னா, மேல் பக்கம் பட்டி வச்சு தைக்க போகிறோம், ஊக்கு போடுறதுக்கு, சரிங்களா. அதனால் நம்ம 1 இன்ச்சு மேல் பக்கம் கம்மி பண்ணியிருக்கோம். பாருங்கள், அதை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க, சரிங்களா. இப்போ நம்முடைய லென்த் உயரம் மொத்தம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடிக்கால் நீளம் எவ்வளோ சொல்லியிருக்கேன், சரிங்களா, 25 இன்ச்சு சொல்லியிருக்கேங்க. பார்த்தீங்களா, கீழே அந்த எம்மிங் பண்ணுறது போகலாக 25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க அடிக்கால் உயரம், சரிங்களா. அடிக்கால் உயரம்னா மேல் பக்கம் ஒரு 8.5 இன்ச்சு கிடைக்கும். அதே 8.5 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுங்கள், சரிங்களா. பாருங்கள், இப்போது அடிக்கால் உயரம் 25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், 25 இன்ச்சு, சரிங்களா. அதே 25 இன்ச்சு இந்த பக்கமும் மார்க் பண்ணி அதை இப்போது ஸ்ட்ரெயிட் கோடு போட போகிறோம், சரிங்களா. இப்போ இந்த அடிக்கால் உயரத்தை அதை பாதியாக டிவைட் பண்ணுங்கள். நம்ம முட்டி அகலம் கண்டுபிடிக்கணும். முட்டி அளவு பாதியாக டிவைட் பண்ணனா 12.75 வரும். அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.75 14.75 மார்க் பண்ணுங்கள். கீழிருந்து 14.75 மார்க் பண்ணுங்கள், சரிங்களா. அவ்வளோதாங்க. நம்ம முட்டி அளவு கிடைக்கணும்னா மொத்த அளவை டிவைட் பண்ணி ஒரு 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். சின்னவங்களுக்கு, பெரியவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சு ப்ளஸ் பண்ணலாம். இப்போ சின்னவங்களுக்கு தான் நம்ம வெட்ட போகிறோம். 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மேலே மார்க் பண்ணியிருக்கோம், சரிங்களா. இந்த முட்டியுடைய மார்க்கு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. தொடை மார்க் கிடச்சிருச்சு, முட்டி மார்க் கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா, மேல் பக்கம் இந்த புட்டம்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த மார்க் ஒரு 2.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கீழேருந்து பாருங்கள், அந்த 2.25 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க, ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு. இப்போது இந்த அகல மார்க்கெல்லாம் கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம புட்டம் 33ன்னு சொல்லியிருந்தோம். 33 3ஆக டிவைட் பண்ணுங்கள். அப்போ 11 இன்ச்சு கிடைக்குங்க, சரிங்களா. 3ஆக டிவைட் பண்ணானா 11 இன்ச்சு கிடைக்கும். இப்போது 11 இன்ச்சை கீழ்ப்பக்கம் எல்லா பக்கத்துலேயும் 11 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க, சரிங்களா. மொத்த புட்டத்தை 33 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அதை 3ஆக டிவைட் பண்ணோன்னா 11 இன்ச்சு கிடைக்கும். இப்போது அந்த 11 இன்ச்சை பாதி பண்ணுங்கள், 5.5 இன்ச்சு கிடைக்கும். அந்த கரை பீஸை கணக்கு இல்லை, கரை பீஸை விட்டுருங்க. அந்த பார்த்தீங்களா, கரை பீஸை கோடு போட்டுருங்க. அது நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கரை பீஸை நம்ம வெட்டி வீச போகிறோம். கரை பீஸை நம்ம கணக்கில் எடுக்காதீங்க. இப்போ பாருங்கள், 11 இன்ச்சை பாதி பண்ணான்னா 5.5 இன்ச்சு, மேலேயும் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள்.
கீழேருந்து மேலே எல்லாம் 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த 5.5 இன்ச்சை ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இதுதான் நம்முடைய க்ரீஸ் லைன்ன்றது, மெயின் லைனு. சரிங்களா? நம்ம பேண்ட் அயன் பண்ணும்போது நம்ம கோடு போடுவோம் இல்லைங்களா, இந்த லைனு இதுதான் சென்டர் லைனு நம்ம கிடச்சிருச்சு. இப்போது சென்டர் லைன்லேருந்து தான் நம்ம பாகத்தை பிரிக்கணும். சென்டர் கோட்லேருந்து பாகத்தை பிரிக்கணும். மேலே பாருங்கள், பாடியுடைய அகலம் வந்து 31 இன்ச்சு சொல்லியிருக்கேன். அதை 31 இன்ச்சை பாதி பண்ணானா சரிங்களா 15 இன்ச்சு வரும். அந்த 16 இன்ச்சை மறுபடியும் பாதி பண்ணுங்க. அப்போது 7.25 கிடைக்கும். 7.25 பாதி பண்ணி அந்த க்ரீஸ் லைன்லேருந்து சென்டர் மார்க் பண்ணி 7.25 சரிங்களா. க்ரீன்ஸ் லைனை 7.25 பாதி பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ மறுபடியும் சொல்லி காட்ட போகிறேன் பாருங்கள். இப்போது நம்ம 31 இன்ச்சு பாடி சரிங்களா, 31 இன்ச்சை பாதி பண்ணான்னா 15 இன்ச்சு வரும் சரிங்களா. அந்த 15 இன்ச்சை மறுபடியும் பாதி பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 7.25 கிடைக்கும். அந்த 7.25 பாதி பண்ணான்னா 3 7.25 மேலே ஒரு நூல் சரிங்களா. 8க்கு ஒரு நூல் பத்தாதுன்னு வரும் சரிங்களா. 8க்கு ஒரு நூல் பத்தாது. அதை கரெக்டாக அந்த க்ரீஸ் லைன்லேருந்து சென்டர் பண்ணிடுங்க. சென்டர் பண்ணி 7.25 வச்சு 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. 8.25 டோட்டல் அளவு மேல் பக்கம் சரிங்களா. பாருங்கள், அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி லாஸ்ட்லேயும் ஒரு 1/2 இன்ச்சு உள்பக்கம் தள்ளி மார்க் பண்ணுங்கள். அதே கணக்கு 8.25 தான். ஆனால் 1/2 இன்ச்சு இங்கே உள்ளே தள்ளி மார்க் பண்ணுறோம். அவுட்டர்லேயும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து மார்க்கிங்கு முடிஞ்சிச்சு. கீழ்ப்பக்கம் கீழ் அகலம் வந்து 12 இன்ச்சு சொல்லியிருக்கேன். 12ல் பாதி 6, இந்த 6ல் பாதி 3 இன்ச்சு க்ரீஸ் லைனில் வச்சுட்டு ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக டேப் வச்சு ஸ்ட்ரைட்டாக வைங்க. அந்த க்ரீஸ் அந்த பாருங்கள், அங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மி பண்ணால் போதும், நம்ம முட்டி அளவு கிடச்சிடும் சரிங்களா. முட்டி அளவு எவ்வளோன்னு எடுத்திருக்கோம்? 16 இன்ச்சு எடுத்திருக்கோம். 16ல் பாதி 8, 8ல் பாதி 4. அப்போது இந்த க்ரீஸ் லைனில் 4ல் வச்சு இந்த பக்கம் 4 இன்ச்சு, இந்த பக்கம் 4 இன்ச்சு, 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. அப்போது நம்ம ஃபினிஷிங்கில் வந்து நம்மளுக்கு வந்து 16 கிடச்சிரும். பாருங்கள், எட்டு இன்ச்சு சரிங்களா. இப்போ வந்து அதை ஸ்ட்ரைட் கோட் போடுங்க. பாருங்கள், அதை அப்படியே பெண்ட் பண்ணுங்கள். பெண்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த கோடுகள் எல்லாம் இப்போது இணைக்கி போகிறோம். இந்த கோடுகள் எல்லாம் இணைச்சானா எப்படி ஷேப் வரும்னு பாருங்கள். பெண்ட் ஸ்கேலில் பாருங்கள், அந்த ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. பாருங்கள், உள் பக்கம் பெண்டு வர மாதிரி ஸ்கேல் வச்சுக்கோங்க. மேல் பக்கத்துக்கு வெளிப்பக்கம் பெண்டு வர்ற மாதிரி வச்சேன். இப்போ கீழ் பக்கத்துக்கு உள்பக்கம் பெண்டு வர்ற மாதிரி வச்சுருங்க. அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. அப்படியே கீழே வந்து அந்த பெண்டு ஸ்கேலையே அப்படியே கீழே வந்து ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள், ஷேப் கிடச்சிருச்சு. இப்போது அதே மாதிரி இந்த சைடு இந்த பேண்ட்டுக்கு உள்பக்கம் அந்த ஷேப் எடுத்துகிட்டு வாங்க. மேலேருந்து அப்படியே பெண்டு ஸ்கேல்லையே அந்த ஷேப் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. பாருங்கள், மேல் பக்கம் அந்த ஷேப்பையும் அப்படியே கரெக்ட் பண்ணிடுங்க. அப்படியே ஷேப் எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா. எவ்வளோ அழகாக நம்மளுக்கு வந்து பேண்ட் அகலம் எப்படி கிடச்சிச்சு பாருங்கள். இப்போ வந்து பாருங்கள், இது ஒரு 2.25 இன்ச்சு கிராஸ் மார்க். இது பாக்கெட்டுக்காக சைடு பாக்கெட் வைக்க போகிறோம், கிராஸ் பாக்கெட்டு சரிங்களா. பாக்கெட்டுக்காக இது 31 இன்ச்சு பாடி சரிங்களா. 31 இன்ச்சு பாடி. சரிங்களா. பாருங்கள், 31 இன்ச் பாடி கட்டிங் இது. இப்போ வந்து எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது மேல் பக்கம் பார்த்திங்களா, ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ரவுண்டாக ஷேப் எடுத்துகிட்டு வாங்க.
சரிங்களா. இந்த ஓரத்தில் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணுங்கள். சென்டரில் 1/2 இன்ச்சு. இந்த பாக்கெட் சைடில் 0. அப்படியே ஸ்ட்ரெயிட்டு அப்படியே கோடு போடுங்க. அழகாக நம்மளுக்கு வந்து அங்கே ஷேப் கிடச்சிரும். சரிங்களா. இப்போ வந்து மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து பாருங்கள், அந்த கிராஸ் நான் ஒரு 1/2 இன்ச்சு அங்கே உள்ளே தள்ளி வைக்க சொன்னீங்களா, அது 1/2 இன்ச்சு உள் பக்கம் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் பாக்கெட் சைடில் 1/2 இன்ச்சு உள்பக்கம் வெளிப்பக்கம் போயிருக்கு. அந்த அளவு பார்த்துக்குங்க. மேல் பக்கம் அளவு வந்து கரெக்டாக 8.75 வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. மொத்தம் தைக்கிறதோடு சேர்த்து 8.75 வரும் மேலே பாடி அளவு. பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். மக்களே பாருங்கள், பொறுமையாக தள்ளி விடாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக புரியும். தள்ளி விட்டுட்டானா நம்ம இடையில சொன்ன அந்த மார்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியாமல் போயிடும். அதனால் தள்ளி விடாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வந்து ஜாக்கெட் கட்டிங்கு, ஷர்ட் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு, சுடிதார் கட்டிங்கு எல்லாமே 1 by 1 இனி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேங்க. நம்ம லிங்க்கில் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லா டவுட்டும் நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணிகிட்ருக்கேன். நம்முடைய எய்ம் வந்து எல்லாருமே டைலரிங் பண்ணிடணும். ஒரு வீட்டுக்கு ஒருத்தராவது டைலராக இருக்கணுன்றது தான் என்னுடைய எய்மு, என்னுடைய லட்சியமே அதுதான். ஒரு வீட்டுக்கு ஒரு தையல் கலைஞர் நாம் உருவாக்குவோம். அதுதான் என்னுடைய லட்சியம். பாருங்க, எவ்வளோ அழகா ஷேப் வருது பாருங்க. பேண்ட் ஷர்ட் வந்து ரொம்ப ஈஸிங்க கட் பண்ணுறது. ஜாக்கெட்டு விட பேண்ட் ரொம்ப ஈஸி கட் பண்ணுறது. அதனால் சீக்கிரமாக நீங்கள் பேண்ட் பழகிடலாம். அதனால் பேண்ட் வந்து கஷ்டம்னு நினைக்காதீங்க. பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். பாருங்கள், இந்த உள்ள வெளியே மார்க் பண்ணிடுங்க. எவ்வளோ அழகாக ஷேப் வந்திருக்கு பார்த்தீங்களா. பாருங்கள், இப்போ வந்து அதே ஃப்ரண்ட் ஃபேஷன் வச்சு அப்படியே பேக் சைடு கட் பண்ண போகிறோம். அதை அப்படியே எடுத்து வச்சு அந்த பேண்ட்டை வந்து இப்போ தலைக்கீழாக வைக்க போகிறோம். சரிங்களா. பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் பீஸை எடுத்து இதில் வைக்கணும். பாருங்கள், ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து நல்லா சமம் பண்ணிவிட்டு அந்த துணி வந்து நகராமல் இருக்கிறதுக்கு கீழ்ப்பக்கம் மேல் பக்கம் துணி பார்த்துக்குங்க. உள் பக்க துணி வெளியில் போயிட போகுது, அதையும் கவனிச்சிருங்க. கவனிச்சுட்டு இந்த பேண்ட் துணியை வந்து தலைகீழாக போடுங்க. சரிங்களா. இப்போ வந்து அடிக்கால் வந்து கீழே பக்கம் போயிடுச்சு. நம்ம இடது கை பக்கம் கீழே பக்கம் போயிடுச்சு. மேல் பக்கம் வந்து இப்போ வந்து இங்கே வந்துடுச்சு. அதை அப்படியே பாருங்கள். இப்போ வந்து அந்த க்ரீன்ஸ் லைன்லேருந்து எவ்வளோ 13 இருக்கா பாருங்கள். எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கீழேயும் மேலேயும் 13, மொத்தம் 13 போட்டோன்னா இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்ற அர்த்தம். சரிங்களா. இந்த ஓரத்தில் இருந்து அளவு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 12 இருந்தால் 12 வைங்க. எவ்வளோ இருக்குதோ அதே மாதிரி மொத்தத்தில் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கு தான் அந்த அளவு பார்க்குறோம். பாருங்கள், இப்போ மேல் பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா. அங்கே வந்து 1.5 இன்ச் பாருங்கள். ஒரு 3/4 இன்ச்சு வெளியே மார்க் பண்ணுங்கள். இதை வந்து 3/4 இன்ச்சு வெளியே மார்க் பண்ணுங்கள். இதிலேருந்து ஒரு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா. இது ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். கீழ்ப்பக்கம் வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 1.25க்கு மார்க் பண்ணுங்கள். இங்கே வந்து 1.25க்கு மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் வந்து 2.5க்கு மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ரீஸ்கோலில் 1 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணுங்கள். அந்த 3 கோட்லேயும் 1 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். சரிங்களா. அந்த 1 இன்ச்சு எதுக்காக மேலே மார்க் பண்ணுறோன்னா, நாம் வந்து பேக் போர்ஷன் வந்து கொஞ்சம் அப்படியே கிராஸாக போகும். எக்ஸ்ட்ரா துணி விடுவோம் இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சம் கிராஸ் கொடுத்தா தான் நம்ம அயர்ன் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் கிடைக்கும்.
அப்படியே 1 இன்ச்சு மேலே கிராஸ் கொடுங்க. சரிங்களா? அப்படியே கிராஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் கோடு போடுங்க. இப்போது ஷேப் கொண்டு வரணும். பாருங்கள், அப்படியே இந்த ஸ்கெயிலை வந்து பெண்ட் பக்கத்தை வந்து உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சு பாருங்கள், பேண்ட்டுக்கு உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சு அப்படியே ஷேப் கொடுங்க. பாருங்கள், அந்த கோடு வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல் ஒரே ஒரு ஷேப்பில் வரணும். அப்போ தான் நம்ம பேண்ட் போடும்போது நீட்டாக இருக்கும். சரிங்களா? அப்படியே அழகாக சென்டர் இதை வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கொண்டு வந்து அழகாக முடிக்கணும். சரிங்களா? பாருங்கள், இப்போது மேல் பக்கம் பாருங்கள், அதை வந்து ஒரு 3/4 இன்ச்சு வெளியே போட்டிருக்கோம். வெளியே அப்படியே மார்க் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண மாதிரி தான், அதையே போட்டிலே கட் பண்ணிடுங்க. இந்த சைடு தான் எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து இதோடைய 7.25 நம்முடைய அளவு வந்து 7.25, ஒரு டாட்டுக்கு 1 இன்ச்சு 8.25, அப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு 2.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். மொத்தம் வந்து 7.25லேருந்து ஒரு 3.5 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? எதுக்காக? டாட்டுக்காகவும் பின்னாடி பக்கம் எக்ஸ்ட்ரா துணிக்காகவும் 1.5 இன்ச்சு துணிக்காகவும் மார்க் பண்ணுவோம். சைடு 2 தைக்கிறதுக்காகவும் மார்க் பண்ணியிருக்கு. சரிங்களா? அது அப்படியே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கிராஸாக கோடு போடுங்க. பாருங்கள், கிராஸாக கோடு போட்டுருங்க. இப்போது பாருங்கள், பேக் சைடு வந்து எப்படி அழகாக ரவுண்டு நம்ம போடுறோம் பாருங்கள். இப்போ வந்து அதே அளவுக்கு. சரிங்களா? பாருங்கள், அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சிருக்கீங்களா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, இந்த எண்டுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, அப்புறம் ஃப்ரண்ட்டில் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு. இந்த 3 ஸ்ட்ரெயிட் கோட் வழியாக கரெக்டாக அந்த பெண்டு கொண்டு வந்தானா உங்களுக்கு ஷேப் கிடச்சிடும். பார்த்தீங்களா? அப்படியே ஃபஸ்ட் கோடுக்கு அப்படியே உள்ளே வாங்க. இது 2 சென்டராக அப்படியே லைட்டாக பாருங்கள், இங்கே முடிச்சிருங்க. சூப்பராக உங்களுக்கு வந்து கிராஸ் இந்த பெண்டு வந்து கிடச்சிரும். ஸ்கேல் கீழே ஒன்றும் வைக்க வேண்டியது இல்லைங்க. 3 கோடு ஸ்ட்ரைட் கோடு போட்டானா அது வந்து உங்களுக்கு மார்க் கிடச்சிரும். பாருங்கள், இப்போ வந்து பின்னாடி டாட்டுக்காக 7.25 + 1 8.25 சென்டராக பண்ணி மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். 3.5 இன்ச்சிலேருந்து ஸ்ட்ரெயிட் கோடு போடுங்க. பாருங்கள், ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுருங்க. இப்போது நம்ம ஒரு வீல் மார்க் கூட பண்ணிடலாம். அது டாட்டுக்காக. சரிங்களா? டாட்டுக்காக பேக் பாக்கெட்டு 4.5 இன்ச்சுக்கு பாக்கெட்டு வைக்கலாம். சின்ன பசங்கன்னும் போது 4.5 இன்ச்சுக்கு போதும். அதை அந்த டாட்டை சென்டர் பண்ணி இந்த பக்கம் 2.25 மார்க் பண்ணுங்கள். அப்போ 4.5 இன்ச்சு வந்துடும். பெரியவங்களுக்கு 5 இன்ச்சு, இன்னும் பெரியவங்களுக்கு 5.5 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணலாம். சரிங்களா? அது வந்து அதே ஃப்ரண்ட்டு அளவுக்கு நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கட்டிங் மார்க்கெல்லாம் எப்படி ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள். பாருங்கள், நம்ம NSR டைலர் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட கண்டினியூ நீங்கள் பார்த்தானா தனியாக நீங்கள் கடை வச்சு டைலரிங் ஷாப் வச்சு நடத்துகிற அளவுக்கு பக்காவாக உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல தயாராக இருக்கேன். சரிங்களா? நம்ம இவ்வளோ ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நம்ம சேனலுக்கு வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்துருக்கீங்க. ஆதரவு கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. சரிங்களா? இன்னும் ஆதரவு எனக்கு வந்து இன்னும் கொடுக்கணும். உங்கள் ஆதரவில் தான் நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட போகிறேன்.
பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப்பாக கட் பண்ணுங்க. நம்ம சேனலில் சுடிதார் கட்டிங்கு, ஷர்ட் கட்டிங்கு, பேண்ட் கட்டிங்கு, ஜாக்கெட் கட்டிங்கு எல்லா கட்டிங்கும் உங்களுக்கு பக்காவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை போய் பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. மக்களே, உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் தள்ளிவிடாமல் பார்த்ததற்கு ரொம்ப நன்றி மக்களே. ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும். நன்றி மக்களே. நம்ம வீடியோவை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போட வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். ஓகே மக்களே, நன்றி மக்களே. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.